என்ன படத்தோட ஒரு வேண கையை வச்சுட்டு வர? படம் எங்க? சார் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், நீங்க சொன்ன படம் கிடைக்கல சார். ஓயா, வீட்டை விட்டு வெளியில வந்ததும் உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் சார், ஆனா உங்க லைன் கிடைக்கவே இல்லை சார். அப்போ படம் கிடைக்கலன்னு நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? என்ன ஆளியா நீ? ஒரு வேலையை சொன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க வேண்டாமா? அப்போ என்னமோ இதெல்லாம் ஒரு வேலையான்னு தெனாவட்டா பேசுன. இப்ப படம் கிடைக்கல அது கிடைக்கலன்னு வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்க. அப்ப வெறும் வாய்ஸ் அவடால் தான், காரியத்துல ஒண்ணும் கிடையாது, அப்படிதானே? அந்த வீட்டுல நீங்க சொன்ன படம் எல்லாத்துக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க சொன்னபடி அந்த வீட்டுக்குள்ள தில்லா பணம்ல தேடி பார்த்தேன், படம் கிடைக்கல. அப்ப அந்த வீட்டுல அந்த படம் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து படத்தை எடுத்துட்டு வானா என்னன்னு டெஸ்ட் பண்றீங்களா? இல்லாத படத்தை எடுத்துட்டு வானா எப்படி எடுத்துட்டு வர்றது? இதெல்லாம் சரி வராதுங்க. சரி வராதுன்னா இன்னும் எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. எங்க விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, பவித்ரா விஷயத்துல நாங்க ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கோம். நீ நடுவுல பூந்து ஏடா கூடமா ஏதாவது பண்ணி கெடுத்து விட்ட, எங்க ஹிட் லிஸ்ட்ல நீ ஒருத்தனாயிடுவ. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்ட? நம்ம மேல கோவப்பட்டு நம்மளை பத்தி பவித்ரா கிட்ட போய் போட்டு கொடுத்துட போறான். சத்தியமா பண்ண மாட்டான். ஏன்னா நம்மளை விட பவித்ரா மேல அவன் தான் அதிக கோவமா இருக்கான். போனா போய் தொலைறான். அவனை விடுதேனா? இப்போ பாண்டி வீட்ல இருக்கிற படத்தை எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரி நீ கிளம்பு. இல்ல அது கூல். டென்ஷன்ல பிபி தான் வரும், புது ஐடியா எதுவும் வராது. அதனால டென்ஷனை விட்டுட்டு கூலா இரு. பார்க்கலாம். நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஏய், என்னடா ஒரு வேலையை கொடுத்தா செய்யாம இப்படி மொக்கையா இருக்கா? கவிதா, இதுல வச்சிடு. சித்தி பசிக்குது. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி, நீ எடுத்து போய் கொடு. போ. நிஷா குட்டி, உங்களுக்கு நெய் தோசை கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. எனக்கு தான் தோசை வேண்டான்னு சொன்னேன்ல, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். தினமும் நூடுல்ஸ் சாப்பிட கூடாதுமா, உடம்புக்கு நல்லது இல்ல. நெய் தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் சித்தி உனக்கு செஞ்சு தரேன். முடியாது, எனக்கு இப்பவே வேணும். நிஷா குட்டி, நல்ல பொண்ணு இல்ல, சாப்பிடுங்க. எனக்கு தோசை வேணும். ஹாய் டாடி. ஹலோ டாடி. ஹாய் நிஷா குட்டி, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாடி, எனக்கு நூடுல்ஸ் தானே பிடிக்கும். ஆமா. ஆனா பாட்டியும் சித்தியும் தோசை சாப்பிட சொல்றாங்க. ஐயோ, பத்மினி ஆண்டி இருந்திருந்தா நான் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பாங்கல்ல. சித்தி பத்மினி ஆண்டி மாதிரி இல்ல. நீங்க எப்ப ஊர்ல இருந்து வருவீங்க டாடி? நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன்டா செல்லம், காலையில வந்துருவேன். நிஜமா? நிஜம்மா. வரும்போது பத்மினி ஆண்டியும் கூட்டிட்டு வரீங்களா? செல்லக்குட்டி, அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, வந்ததும் வீட்டுக்கு வந்துருவாங்க நேரம் உன்னை பார்க்க. பத்மினி ஆண்டிய சீக்கிரமா வர சொல்லுங்க டாடி. சரி சரிடா செல்லம். சரி இங்க பாரு, சித்தி பாவம் இல்ல, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. சமத்தா இப்ப நீங்க தோசை சாப்பிடுங்க, நாளைக்கு உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அப்பா வந்ததும் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சரியா? அப்படியா? அப்ப சரி சரி, நான் தோசையை சாப்பிடுறேன். குட் கேர்ள். சரி நிஷா, போன சித்திக்கிட்ட கொடு. சரி டாடி. சித்தி, அப்பா உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க. ஹலோ மாமா. கவிதா, நிஷா ரொம்ப தொல்லை கொடுக்குறாளா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நிஷாவை கவனிச்சுக்கிறத நான் எப்படி சிரமமா நினைச்சுப்பேன். அதோட எனக்கு துணையா அம்மாவும் இங்கே தானே இருக்காங்க. அப்படியா? அம்மா இல்லாத குழந்தைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் அப்பப்போ அடம் பிடிப்பா. குழந்தை தானே, அடம்பிடிக்க தான் செய்வா. நாங்க பாத்துக்கிறோம் மாமா. கவிதா, இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் உங்களுக்கு சிரமம்.
இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி காலையில் அங்கே ரீச் ஆயிடுவேன். அப்போது நீயும் அத்தையும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். என்ன மாமா எங்களை விரட்டுறதுலயே இருக்கீங்க? நிஷா கூட ஒரு வாரமாவது தங்கிக்கலான்னு தான் வந்தேன். தாராளமாக இரு, நானா வேணாம் என்ன? சரி கவிதா, அத்தை கேட்டதா சொல்லு. சரிங்க மாமா. வச்சட்டுமா? சரிங்க மாமா. பாய். நிஷா குட்டி, டாடி சொல்லிட்டாங்கல்ல, தோசை சாப்பிடுங்க. நானே சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள என்னடி சொன்னாரு? கொஞ்சம் மெதுவா பேசுமா. போன வேலை முடிஞ்சிச்சான், இன்னைக்கு கிளம்புறாராம், காலையில வந்துருவாராம். நாங்க ஒரு வாரம் இங்கே இருக்கோம்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? தாராளமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சும்மா சொல்லுவாரு. ஆனா நேர்ல வந்ததும் பாரு, வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு பயம், மறுபடியும் எங்க கல்யாண பேச்ச ஆரம்பிச்சணும்னு அவருக்கு பயம்டி. அப்புறம் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு அவருக்கு பயம். மாமாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நினைப்பே இல்லைங்கிறப்ப அவரை நம்ம குத்தம் சொல்ல முடியுமா? அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? அவரை கட்டிக்கிற நினைப்பு உனக்கு இருக்குல்ல, அவரை நீ தாண்டி உன் வழிக்கு கொண்டு வரணும். உங்க கல்யாணம் நடந்தே ஆகணும்டி. நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்த சம்மந்தி அம்மாவுக்கும் இந்திராவுக்கும் சரியான பாட கத்து கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, பத்மினி வீட்டை விட்டு போயிட்டாலும் நிஷா இன்னும் அவ நினைப்புலதான் இருக்கா. அவ திரும்பி வந்துட்டா நிலைமையே தலைகீழா மாறிடும்டி. யாரு கண்டா? குழந்தைய மயக்கின மாதிரி மாப்பிள்ளையையும் மயக்கிட்டா அப்புறம் நீ தொண்ணாந்து போய் தான் உட்கார்ந்து இருக்கணும். இது எதுக்கோ இடம் கொடுத்துட கூடாது. முடிவு உங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு. ஆமாமா, எனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னா அது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இல்லைன்னா காலத்துக்கும் நான் தனியாவே இருந்துடுவேன். அதனால நான் மாமாவை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவரை விட்டுடவும் மாட்டேன். அம்மு சரி, போட்டோ போஸ்ட் கொடுங்க. ரெடி? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. டேய் சீக்கிரம் வெரி குட். இப்போ 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 அகைன். தேவ் தம்பி, கேண்டில் ஏத்திரலாமா? ஓ ஷூர், ஏத்துங்க. அதை எடுத்துக்கோ. ரெடியா? இப்படி. Happy birthday to you. Happy birthday dear Ammu. முதல்ல தேவ் மாமாக்கு தான். அத்தை கூட, அத்தை கூட. தாத்தா, எனக்கு போதுமா? மாட்டிக்க கொடு. சாப்பிடு. டக்கு வருது, டக்கு வருது. வாய் நிறைய போடு. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. அம்மு ஹாப்பி பர்த்டே. நல்லா படிக்கணும். நல்ல 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 ஏந்து பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பாட்டிக்கிட்டே. Many more happy returns of the day. thank you பாட்டி. அங்கிள் அங்கிள் கிட்டமா, அங்கிள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமோ. Hey, many more happy returns of the day. இந்தாடி செல்லம். thank you. Thank you அத்தை அத்தை கிட்ட. thank you. வெல்கம். எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ரெடி? ஓகே, ரெடி. ஏய் பாத்தேடுறா, எல்லாரும் இருக்கணும்.
ஸ்மைல். ரெடி? Ready? கிளிக் பண்றா 3 கிளிக். அந்த gift என்னன்னு பாருமா. சரி. Gift wrapper மெதுவா பிரிங்க. மெதுவா பிரிச்சு பாருமா. You will see a surprise. எல்லாத்துலயும் அவசரம். அப்படியா? ஆமா, இதுல கூட அவசரம் சுபா. ரொம்ப ஆர்வமா இருக்கு. யார் அந்த gift கொடுத்தாங்க? ஓ, மாப்பிள்ளை சாரா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு gift? நல்லா இருக்கானு பாருங்க. சூப்பர். சூப்பரா இருக்கு. அம்மு சூப்பரா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு அங்கிள்? Excellent. தேங்க்யூ அங்கிள். Welcome. தேவ் தம்பி பிறந்த நாள் தானே, அதுக்கு போய் டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்னம்மா நீ தாய் மாமன்னு சொல்லிட்ட, வெறுங்கை வீசிட்டு வர முடியுமா? இல்ல கிஃப்ட்னு சாதாரணமா ஏதாவது செஞ்சிட முடியுமா? நாளைக்கு குழந்தை பெரியவளாவா, சடங்கு சுத்துவீங்க, தாய் மாமா வந்து முறை செய்யணும். இன்னும் கல்யாணம் காட்சின்னு எவ்வளவா இருக்கே, அதுக்கெல்லாம் செய்ய வேண்டாமா? இப்போதைக்கு குழந்தைக்கு ஏதோ சின்னதா செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். தம்பி, நாங்க கூப்பிட்டதும் நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இதே மாதிரி உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். எங்க வீட்டு பொண்ணு பவித்ரா உங்க வீட்ல வந்து வாழ போறா. எங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நல்லபடியா வாழ்ந்து காமிப்பா. தேவ் தம்பி, நகை ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது ஒரு 25,000 ரூபாய் இருக்குமா? அது ஒரு டைமண்ட் நெக்லஸ். Just 5 lakhs. 5 lakhs-ஆ? கண்ட்ரோல் பண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். கை கொடுங்க தம்பி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் தம்பி. தேங்க்யூ தேங்க்யூ. ஐ மிக்ஸ்சர் வந்தவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். முதல்ல நீங்க தள்ளுங்க. எடுத்துக்கோங்க. மாமா, தேங்க்யூமா. நெக்லஸ் பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? சரி பாட்டி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? மிச்சர் எடுத்துக்கோமா. மாதவி, இந்த மிச்சர் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. தேவ் தம்பி. Thank you. பவி, தேங்க்ஸ் அண்ணி. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். Okay. பாட்டி, என்னம்மா? கொஞ்சம் வாங்க. எங்க? வாங்க பாட்டி. அவ கூப்பிடுறா. போயிட்டு வாங்க. வா. என்னடி? பாட்டி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நீங்க இருந்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன். என்னடி இது பாதியிலே போறேங்கிற? அவங்க ஏதாவது நினைக்க போறாங்க.
நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. இருடி, டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்து சாப்பிட்டு போலாம். இரு. பாட்டி, எனக்கு தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல எப்படி சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, என்னால முடியாது. இரு. பவி, இங்க வாமா. பாட்டி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? மாதவிக்கு தலைவலிக்குதான், கிளம்புறேன்னு சொல்றா. என்ன மாதவி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இருந்து சாப்பிட்டு போலாம்ல. இருங்க பாட்டி, நான் பேசிட்டு வந்துடுறேன். வாங்க. பவித்ரா, நான் என்ன உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்தேன் நினைச்சியா? எல்லாரும் கூடி என்ன கூத்தடிக்கிறீங்கன்னு அத பாத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். உனக்கே அந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் அண்ணி என்னடானா தேவ தம்பின்னும் அவ குழந்தைக்கு தாய் மாமன்னு இப்பவே பெருசாடி போடுறா. அடுத்தவங்க காசுக்கு அலையறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். பாரு, மரியாதையா பேசு. ஏய், என்ன உள்ளத சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இந்த ஃபங்க்ஷனோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. சிரிப்பு, சந்தோஷம், கொண்டாட்டம் அதெல்லாம் இன்னியோட முடிஞ்சுது. பவித்ரா, இனி உன் வீட்ல நீ பார்க்க போறதெல்லாம் அழுக, துக்கம், துயரம், சோகம் இது மட்டும்தான். ஏன்னா உனக்கும் தேவுக்கும் கல்யாணம் நடக்க போறதே இல்ல. சோ என்னால இனிமே இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சகிக்கல. நான் வரேன். என்னடா, ஏன் இப்படி கோவமா போறாங்க? புரியல, நீ வேலை இப்ப பவித்ரா, 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 தேவ உன் பக்கம் வளைச்சு போடுறதுக்கு நீ என்ன வேலை பண்ற? உன் குடும்பமும் தேவ குடும்பமும் ஒன்னாயிட்டீங்களா? அந்த சந்தோஷத்துல இப்பவே நீ துள்ளி குதிக்கிற. அந்த சந்தோஷம் நிலைக்காது, நிலைக்கவும் விட மாட்டேன். என் அக்கா அனிதா வாழ்ந்திருக்க வேண்டிய இடத்துல நீயா? என் அக்கா சாவுக்கு காரணமா இருந்துட்டு உன்னை தேவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவானா? வாழ விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்டி, விட மாட்டேன். அக்கா, நீ வாழ வேண்டிய இடத்துல வேற இன்னொருத்தையும் வாழ விட மாட்டேன். அக்கா, அக்கா, நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தியா? இப்படி வாழாம அநியாயமா போயிட்டியே. அக்கா, நீ எப்படி எல்லாம் இருந்த தெரியுமா? எவ்வளவு செல்லமா வளர்ந்த, இப்படி அநியமா போயிட்டியேக்கா. ஏண்டி, உங்க அக்கா புடவை கட்ட போனா இவ்ளோ நேரம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்கா? முன்ன பின்ன புடவை கட்டியிருந்தா தானே நான் வேணா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா உன் பெரிய பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியாடி புடவை கட்டி விடுற அளவுக்கு? அது சரி. ஆமாண்டி, இவ இப்பயே இவ்ளோ வெக்கப்படுறாளே, இவ இப்படி தேவ லவ் பண்ணா? அம்மா, அக்கா மாதிரி வெக்கப்பட்டுட்டு கமுக்கமா இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வாங்க. இது தெரியாதா உனக்கு? பாத்ரி, பாத்து, நீ பேசுற பேச்சையும் போற போக்கையும் பார்த்தா என் பெரிய பொண்ணுக்கு சக்களத்தியா வந்துருவ போல இருக்க. என்ன இருந்தாலும் அக்கா தானே, விட்டு கொடுக்க மாட்டாளா என்ன?
2 பேரும் 50-50. ஏய் ஒத்த படுவ. என்ன 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கா என் பொண்ணு.